മലയാളം ആദ്യം പറയണോ എന്താ ഇംഗ്ലീഷ് ആദ്യം கண்காணிப்பு ஏற்படுத்தப்படும். இதற்கான முழுமையான செயல் திட்டம் ஏற்கனவே தயாராகியுள்ளது. ஆனால் அதன் அனைத்து விவரங்களையும் இப்போது Today I met the Honorable Chief Minister and apprised about the drug menace which is happening in all the southern states. ஆம், தென்னிந்தியா முழுவதும் அவர் பேசினால் இளைஞர்கள் நிச்சயம் அதை பின்பற்றுவார்கள். அவர் அதற்கு உறுதியளித்துள்ளார். ஏற்கனவே போதைப் பொருளுக்கு எதிராக மராத்தான் ஓட்டம் உள்ளிட்ட பல விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் தொடங்கியுள்ளார். போதைப் பொருள் என்பது இளைஞர்களுக்கும் மாநிலங்களுக்கும் நாட்டிற்கும் மிகப்பெரிய எதிரி. அதனை ஒழிக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அவர்கள் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு அனைத்து மாநில டிஜிபிகளின் கூட்டத்தையும் நடத்தினார். அதன்படி பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் தென்னிந்திய மாநிலங்களுக்கான ஒருங்கிணைப்பு குழுவில் இந்த விவகாரங்களை எடுத்துரைப்பதாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்தார். மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படியும் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். கேரளாவில் நடைபெற்று வரும் ஆபரேஷன் தூஃபான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. அந்த வெற்றியை தமிழ்நாட்டுடனும் பகிர்ந்து கொண்டு போதைப் பொருள் கும்பல்களுக்கு எதிரான போராட்டத்தை மேலும் வலுப்படுத்த விரும்புகிறோம். அது மிகவும் வரவேற்கத்தக்கது. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, அனைவரும் இந்த போராட்டத்தில் இணைந்து செயல்பட வேண்டும். இது அரசியல் பிரச்சினை அல்ல, நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய தேசிய பொறுப்பு. எனது நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை சந்திக்க ஏற்பாடு செய்து உதவினார். வருவாய்த்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்களுக்கு நேரம் ஒதுக்கியதற்கும் உயரதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு செயலாளர்கள் அனைவரையும் அழைத்து விரிவான ஆலோசனைக் கூட்டம் நடத்தியதற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் போதைப்பொருள் கடத்தலை முழுமையாக கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். துறைமுகங்கள் மட்டுமல்ல, விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் முக்கிய போக்குவரத்து மையங்கள் அனைத்திலும் தீவிர கண்காணிப்பு ஏற்படுத்தப்படும். இதற்கான முழுமையான செயல் திட்டம் ஏற்கனவே தயாராகியுள்ளது. ஆனால் அதன் அனைத்து விவரங்களையும் இப்போது வெளியிட முடியாது. அது குற்றவாளிகளுக்கே உதவியாகிவிடும். ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். தென்னிந்தியாவின் 5 மாநிலங்களும் இந்த போதைப் பொருள் அச்சுறுத்தலை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளன. இந்த சமூக விரோத கும்பல்களுக்கு எதிராக நாம் ஒன்றிணைந்து உறுதியான போராட்டத்தை நடத்துவோம். நன்றி. Source is important. You are correct. What sort of steps will be initiated for monitoring the ports? No, ports, airports and trains, all the important areas where will be surveillanced. Surveillance will be there. We made a plan out of that. I don't want to divulge everything to you. Then it will be helpful for those mafias. So that I cannot tell you that. But we are very serious. All the 5 states are very serious, and we will fight against the menace of drugs. Thank you very much. Thank you, Lord, sir. இங்கிலீஷான பேசினார் போடணுமா? அதெல்லாம் வேணுமா? From politics to spirituality, from cinema to crime, one network connects the Tamil world. This is UTamil.